ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சூப்பர் ஈஸியான இன்ஸ்டன்ட் அரிசி பாயாசம் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து டேபிள் ஸ்பூனில் தான் அளக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். ரேசன் அரிசி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறின அரிசியை இந்த மாதிரி மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கேன். அதில் வந்து தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சா போதுமானது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் லேசாக தண்ணி ஊற்றிட்டு அலசி ஊற்றிடுறேன். அதில் இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியே வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான் பால் சேர்க்குறது. அப்புறம் அந்த பால் அளந்த டம்ளர்லேயே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து திரும்பவும் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த அரிசி வந்து நம்ம வேக வைக்காமல் தானே சேர்த்துருக்கோம். அதனால் வேகணும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னாக்கா அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா அடியில் போய் அந்த அரிசி இதெல்லாம் செட் ஆயிரும். அது வந்து கட்டி ஆயிரும். அப்புறம் அடி பிடிச்ச மாதிரி வந்துடும். அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க அந்த அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கு தேவையானது 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் வந்து நார்மலான ஸ்வீட்டுக்கு வந்து இது போதுமானது. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து 3 அச்சு கூட நல்லா இனிப்பு வேணுன்றவங்க 3 அச்சு கூட சேர்த்துக்கலாம் வெல்லம். இதை நல்லா இடிச்சிட்டு பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், அந்த பாகு வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெல்லத்தை. இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் வந்து உருகி வந்தால் போதுமானது. ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து பாகை வந்து வடிகட்டிட்டு சேர்க்கணும். அப்போ தான் அதில் உள்ள கல், மண், தூசி எல்லாமே போகும். நான் எடுத்துருக்க வெல்லம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இது மஞ்சள் கலராக இருக்கிறதுனால இந்த மாதிரி கலராக இருக்குது. நீங்கள் இன்னும் நல்ல கலரான வெல்லம் சேர்த்திங்கனாக்கா நல்லா உங்களுக்கு வந்து கலர் கிடைக்கும் பாயாசம். இப்போ இது நல்லா வேகணும். இது வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை வறுத்து எடுக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தை சேர்க்கணும். இதே மாதிரி நிறையா பாயாச ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அரிசி பாயாசம், பீட்ரூட் பாயாசம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாயாசமெல்லாம் ஏற்கனவே நிறையா இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்தோன்னாக்கா அதுவும் நல்லா கோல்டன் கலராக வரும். கிஸ்மிஸ் பழமும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாயாசம், அந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளவையும் நான் சேர்க்கலை. 3/4 சேர்த்துட்டு ஒரு 1/4 வச்சுக்க போகிறேன் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக. நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு அமர்த்திடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. அது ஆற பாயாசம் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து இதுவாயிரும், கெட்டியாயிரும். பார்க்கையில் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுனாக்கா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் நீங்கள் தண்ணியாக இருக்கேன்னு நினைக்க வேணாம். இப்போ அடுப்பு அமர்த்தினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. சூப்பரான ஈஸியான பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபெஸ்டிவல் டயத்துலலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயாசம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.